guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் சம்மர் பயங்கரமா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கு. காலையில 7 மணில இருந்தே மண்டை பொழக்குது அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல உங்களுடைய ஹேருக்கும் முகத்துக்கும் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப்ல என்ன மாதிரியான ஸ்விட்சஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் டிப்ஸ் இந்த சம்மரை காம்பேட் பண்றதுக்கு, சம்மரால ஆகக்கூடிய டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோல நான் குட்டியா உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். சம்மர் பொழந்து கட்டிட்டு இருக்கு, ரைட்? ஸோ என்னுடைய ஹேர் கேரா இருக்கட்டும், ஸ்கின் கேரா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நான் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வேரியேஷன்ஸ் வந்து பண்ணுவேன் கிளைமேட் மாறதை பொறுத்து. அந்த விதத்துல என்னுடைய ஹேருக்கு முக்கியமா இந்த டைம் ஆஃப் த இயர்ல வந்து ஏகப்பட்ட டேமேஜ், ஏகப்பட்ட ஸ்வெட்டு, அதனால ஹேர் ஃபால், இது வந்து ஒரு மேஜரான ஒரு பிரச்சனை. ஹீட் ஆகுறதுனாலே எனக்கு நிறைய வந்து முடி கொட்டும். அந்த சம்மர் டைம்ல ஐ ஹேட் திஸ். வின்டர் டைம் அந்த அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் என் முடி வந்து அட் இட்ஸ் பெஸ்ட் ஸ்டேட் அந்த மாதிரி இருக்கும். பட் சம்மர்ல இட் நீட்ஸ் சம் எக்ஸ்ட்ரா கேர், எக்ஸ்ட்ரா மேனேஜ்மெண்ட், எக்ஸ்ட்ரா ரிப்பேரிங், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்துட்டு சில பல ப்ராடக்ட் ஸ்விட்சஸ் நான் பண்ணேன். அது நான் என்ன அப்படின்றது காமிக்கிறேன். எப்பயுமே மாறாத ஒரு விஷயம் என்னோட ஹேர் கேர்னு வரும்போது பாத்தீங்கன்னா, ஹேர் வாஷ் முன்னாடி ஹேர் ஆயிலிங். அது எங்கேயாவது தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனா இருந்தால் மட்டும்தான் நான் அவாய்ட் பண்ணுவேன். மீதி டைம் எப்பயுமே வந்து ஹேர் ஆயில் பண்ணிடுவேன். ஸோ ஸ்கேல்ப் அண்ட் முடி ரெண்டுத்துலயும் வந்துட்டு ஆயில் பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு 10 to 2 hours, 10 minutes to 2 hours வந்துட்டு நீங்க ஊற விட்டுக்கலாம். ஓவர் நைட் அவசியம் கிடையாது. அண்ட் எனக்கு அது வந்துட்டு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஹேர் ஆயிலுக்கு வந்துட்டு மமத்தோட இந்த ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஆயில், இது ஸ்பெசிஃபிக்கா டேமேஜ் ரிப்பேர் பண்ற ஒரு ரீசனை வந்துட்டு அது மெயினா டார்கெட் பண்ணுது அப்படின்றதுக்காக இது நான் வந்துட்டு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸ் இருக்கு. இது ஸ்ட்ராங் அண்ட் நரிஷ்டு ஹேருக்காக இருக்கக்கூடியது. இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், எல்லா ஹேர் டைப்புக்கும் சூட் ஆக போகுது, கெமிக்கலி ட்ரீட்டட் அண்ட் கலர்ட் ஹேருக்கும். ஸோ இது வந்துட்டு அப்ளை பண்ணி என்னோட முடியில ஸ்கேல்ப்ல நல்லா நான் மசாஜ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டர், இந்த கோம்ப் அப்ளிகேட்டர் இருக்குல்ல, இது வச்சும் வருது. இப்போ நம்மளுடைய நிறைய ஹேர் ஆயில் பிராண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கோம்ப் அப்ளிகேட்டர் வந்து கொடுக்குறாங்க, அப்ளிகேஷன் ஈஸி ஆக்கிறதுக்கு. அண்ட் இப்போ நான் என்னுடைய முடி வந்துட்டு ஆக்சுவலா வாஷ் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து ஏர் ட்ரை பண்ணி ஒரு கொண்டை போட்டு என் முகத்துல முடி வராம இருக்க எல்லாத்தையும் கண்ணா பின்னா நான் வந்து அப்படி பின் பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இந்த ஹேர் ஆயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ஹேரோட முடியோட எலாஸ்டிசிட்டியை வந்துட்டு நல்லா ரிப்பேர் பண்ணி அதை டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. பொதுவாகவே இந்த செம்பருத்தி வந்துட்டு உங்கள் முடிக்கு அரைச்சி தேய்க்கிறதுலாம் உண்டு. அந்த மாதிரியான சில விஷயங்கள் இதில் இருக்கு. அண்ட் கரி லீவ்ஸ், கருவேப்பிலை, அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவங்க முடிக்கு வந்து ரொம்பவே நல்லது பண்ணுது. டேண்ட்ரஃபையும் வந்து கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இப்போதான் நான் வந்து அகைன் கிளைமேட் மாறும்போது டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் எனக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்ல வந்து கொஞ்சம் விசிபிளான சேஞ்ச் இருந்துச்சு. பட் ரெகுலரா யூஸ் பண்ணதான் வந்து அது கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ அதனால ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மமாத்தோட ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்பூ, இவங்களோட பேர்தே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது, பட் பண்ணா நல்லது. ஓகே, ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு சேம் செட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடியது, எல்லா ஹேர் டைப்புக்கும் வந்துட்டு சூட்டபிளா இருக்கக்கூடியது. எனக்கு மாமாத்தோட ரேஞ்ச் ஆஃப் ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஜென்டலா இருக்கும், நிறைய ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் இல்லை, நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கு அப்படின்றதுனால ஸ்கின்னுக்கு வந்துட்டு சேஃபாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கிற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கன்சிஸ்டன்டா என்னோட ரொட்டீனை நான் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போதான் ரீசெண்டா, இதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் ட்ரையிங் வேலை வந்து முடிஞ்சது. இப்போ நான் இதை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐம் ரியலி லைக்கிங் இட். ஸோ இந்த சம்மருக்கு வந்துட்டு ஐ திங்க் இதை நான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆல்சோ திஸ் இஸ் மை ஹேர் போஸ்ட் வாஷ். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இது வந்து என்னோட நேச்சுரல் முடியோட டெக்ஸ்டர். இட்ஸ் வேவி, ஃப்ரிஸி கிடையாது, இட்ஸ் வேவி. ஃப்ரிஸ் எந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது நீங்க இங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், விச் இஸ் நைஸ். எனக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அது கொடுக்குது. இந்த மாதிரி ஜென்ரலாகவே மமாத்தோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி லைக் ஃப்ரிஸ் ஃப்ரீயான மேனேஜபிளான முடி வந்து கொடுக்கும். பட் இந்த வேவ்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேச்சுரல் முடி டெக்ஸ்சர். ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இந்த டைம் ஆஃப் த இயர்ல முடிஞ்ச அளவுக்கு ஹீட் டேமேஜை நான் வந்து கம்மி பண்ணிடுவேன். நிறைய ஸ்டைலிங் வேலை பண்ண மாட்டேன். ஸோ வருங்காலத்தில் நீங்கள் வந்து நிறைய இந்த முடியை நான் வந்து மெயின்டைன் பண்றது, கேர்லி ஹேர் ரூட்டின்லாம் வந்துட்டு இப்போ வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஷோ யூ லைக் ஹவு திக் அண்ட் ஸ்ட்ராங் மை ஹேர் ரைட் நவ் இஸ். ஸோ அது எனக்கு இதுல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. முன்னாடி 2 நாள் வாஷ் பண்ணாம விட்டாலே அப்படியே முடி வரும். ஒரு முடியை எடுத்துட்டு அப்படி பிரேக்கேஜ் டெஸ்ட் மாதிரி எடுத்து பார்த்தா அது அப்படியே பியும் லிட்ரலா. ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து இந்த ஹேர் வாஷ் பண்ணிட்டு அடுத்த நாள் 2 days வரைக்கும் வந்துட்டு எனக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுல வந்து இல்லை. ஸோ ஐ ஹைலி இன்சிஸ்ட் யூ ஆன்
ட்ரைங் அவுட் தீஸ். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்தி ஹேர், பிரேக்கேஜ் இல்லாத, டேமேஜ் இல்லாத ஹேர் மாதிரி வேணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட், மாமாத்தோட ஆப், அமேசான், நைகா, பிளிப்கார்ட் அண்ட் பர்பிள் அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்க மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட், மாமாத்தோட அஃபிஷியல் ஆப்ல நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனல் ஆஃபர் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா உங்க ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்பட போகுது. இதை பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 மில்லியன் மரம் நட்டுட்டோம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்ல இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ ஹேர் வைஸ் மேஜரான விஷயம், ஹீட் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த வெயில் டைமுக்கு சூட் ஆகுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ், உங்க ஹேருக்கு செட் ஆகுற மாதிரி கொஞ்சம் நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பல்ல சீப்பு வச்சு மட்டும் எப்பயுமே உங்களுடைய முடியை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்துட்டு லீவ்-இன் கிரீம், லீவ்-இன் சீரம் அந்த மாதிரி ஏதாவது ஜஸ்ட் இன்ஸ்டன்டா உங்க முடியை வந்துட்டு டேம் பண்றதுக்கும் கொஞ்சம் மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எண்டில் வந்துட்டு அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் வந்து இந்த நோ ஹேர் கட் க்ரீம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன சீரம் ஒர்க் ஆகுதோ அதை நீங்க தாராளமா போட்டுக்கலாம். ஹேர் வாஷ் பண்ண அப்புறமும் பண்ணுங்க. ஃபுல்லா அப்படியே ஹேர் ட்ரை ஆனதுக்கு அப்புறமும் ஒரு ரவுண்ட் நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டைம்ல இந்த எண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஆயில்ஸ் விட இந்த மாதிரி கிரீம்ஸ் ஆர் சீரம்ஸ், லிக்விட் பேஸ்ல இருக்கக்கூடிய சீரம்ஸ் வந்துட்டு இட்ஸ் நைஸ். ஆயில் வந்து ஹேரை வந்துட்டு கொஞ்சம் வே டவுன் பண்ணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஸோ இதுவே வந்து எனக்கு போதுமான அந்த ஃப்ரிஸ் கண்ட்ரோல் கொடுத்துருச்சு, மேனேஜபிளா ஆக்கின மாதிரி ஆக்கிருச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம இப்படி வந்துட்டு விரிச்சு விட முடியாது. தட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி அன்கம்ஃபி. கரெக்டா? ஸோ கொஞ்சம் டீசெண்டா, அட் த சேம் டைம் மூஞ்சில எல்லாம் முடி விழாம, டிஸ்டர்ப் பண்ணாம, சூட்டபிளா அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல், என் ஃபேஸ்க்கு செட் ஆகுற ஒரு ஹேர் ஸ்டைல். திஸ் இஸ் வாட் ஐ பேசிக்லி டூ. கொஞ்சமா எடுத்து இங்க எடுத்து ஐ வில் பின் இட். எனக்கு இந்த முகத்துல முடி விழுறது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நான் கட் பண்ணிருக்கிறது என்னமோ பாத்தீங்கன்னா, இந்த கர்டன் பேங்க்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு அப்படிதான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதான் அது நம்ம பார்லர் போகும்போது ஒண்ணு பண்ணுவோம், பண்ணிட்டு வந்த அப்புறம் நம்ம ஒண்ணு செய்வோம்ல, அந்த கூத்து தான் இதெல்லாம். ஸோ பேசிக்கலா இந்த முடியெல்லாம் அப்படி எடுத்து, முடி மூஞ்சில வராதிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பின்னாடி தள்ளி ஃபேஸை வந்துட்டு அழகா ஃப்ரேம் பண்ணி லூஸ் அடிக்க வேண்டிய இடத்துல லூஸ் அடிச்சு பின் பண்ணி புட் இட் either in a bun or pony. யா டெஃபினட்டா நீங்க வந்து விரிச்சு விட்டுக்கலாம். அண்ட் இஃப் யூ ஆர் லைக் ஓகே வித் இட், உங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும் இப்படி இருக்கிறது அப்படின்னா ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் டூ இட். அதுவும் வந்து கியூட்டா இருக்க போகுது. பட் இந்த வெக்கேஷன்லாம் போகும்போதெல்லாம் எனக்கு வந்து பார்த்தா அதான் வந்து ரொம்ப மனசு வலிக்கும். ஐயோ எப்ப பார்த்தாலும் தூக்கி கட்டிடுறோமே அப்படின்ட்டு. ஆனா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதான் முடியை காப்பாத்தும், நம்மளையும் காப்பாத்தும். ஸோ இட் இஸ் கோயிங் டு லுக் மெஸ்ஸி, பட் இட்ஸ் ஓகே. சி, நான் அப்படின்னா முடியை வெட்டிட்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு என்னுடைய இந்த நேச்சுரல் ஹேர் டெக்ஸ்சரை வந்துட்டு ஐ கேன் ஃபிளாண்ட் இந்த டைம் ஆஃப் த இயர்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நீங்க என்ன பண்ணாலும் கிறிஸ்பியா இல்ல நான் வரைச்சிட்டு கேர்லியா தான் நிப்பேன்ட்டு நின்னுக்கும் இந்த சம்மர் டைம்ல. ஸோ ஐ ஆம் டூயிங் அ போனி. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வேணும்னா ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க, வேணாம்னா விட்டுருங்க. ஓகே, இட்ஸ் தட். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லூசன் இட் அப் கொஞ்சோண்டு. ஏன்னா தரங்க இழுக்கிற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் எக்கு தப்பா நான் வந்து லூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் இப்பொழுது கண்டு கொள்ள போவது கிடையாதாம். பிகாஸ் இது வீடியோக்காக பண்றேன் நான் பியூரா. ஸோ கண்டுக்காதீங்க. ஓகே, ஃபேஸுக்கு வரலாம். திஸ் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய முடியெல்லாம் ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் நீங்க வேலை முடிச்சிருங்க. ஓகேவா? அதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன், லிப் பாம் டெஃபினட்டா அதை போட்டு முகத்துல நான் வந்து அப்ளை பண்ணி ரெடியா வச்சிருந்துருக்கணும் முன்னாடியே. பட் நான் வைக்கலை. ஸோ இப்போ போட்டுக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் அண்ட் கொஞ்சம் சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன். பிகாஸ் வீட்டில் தான் இருக்கேன் நான். ஓகே, நான் லேப்டாப் பார்க்குறனாலுமே அதுலேயுமே எனக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லைட்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து என் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஐ வில் அப்ளை சன்ஸ்கிரீன். அதே மாதிரி இந்த லைட்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்லாம் வைக்கிறேன்ல நான் ஷூட் பண்ணுறதுக்காக, ஸோ அதுலேருந்து என் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஐ டூ திஸ். இப்போ நீங்கள் வந்து ஹோம் மேக்கராக இருக்கீங்க, எனக்கு அவியுது, என்னால் சும்மா சும்மா எதையாவது போட்டுட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னா அந்த அவியிற டைமில் எதுவும் அப்ளை பண்ணாதீங்க. அதை முடிச்சுட்டு அந்த செட்டில் ஆகிற டைம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கின்ல ஏதாவது அப்ளை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2-3 hours உங்க ஸ்கின்ல அது சோக்கின் பண்ற மாதிரி நீங்க வந்துட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க மற்ற வேலைகளை நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னுடைய ஸ்கின் கேர் இஸ் ஆன். மேக்கப்னு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு
க்ரீம் ப்ராடக்ட்ஸை தவிர்க்க பார்ப்பேன். அப்படியே நான் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போனேன்னா க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போட்டாதான் அந்த ஒரு லாஞ்சிவிட்டி என் ஸ்கின்ல வந்து நல்லா தெரியும். ஸோ அதனால வாட் ஐ டூ இஸ் ஐ ப்ரிஃபர் கன்சீலர்ஸ் ஓவர் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ கொஞ்சமா ப்ரைமர், க்ரீம் பேஸ்ட் ஆர் சிலிக்கன் பேஸ்ட், அது டிபெண்ட்ஸ் ஆன் த மூட். அன்னைக்கு என் முகம் எப்படி இருக்கு, என்ன ஃபீல் பண்ணுதுன்றதை பொறுத்து. ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு க்ரீம் பேஸ்ட் ப்ரைமர் வந்து போட்டுக்கிறேன். இதை ஃபேஸோட சென்டர்ல இங்க போட்டுக்கிறேன். நான் மேஜரா ஷோ யூ ஓகேவா, மேஜரா நான் எங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் என்னுடைய மேக்கப்பை இந்த சம்மர்ல ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம், மூக்குல கொஞ்சம், அண்டர் ஐ ஏரியா, இந்த சின்ல கொஞ்சம், மோஸ்டா அண்டர் ஐ ஏரியாவை அழகா நான் வந்து பேக் பண்ணிடுவேன். இது எல்லா இடமுமே நமக்கு ஸ்வெட் ஆகுற இடம். ஸோ ஸ்வெட் ஆகும்போது பவுடர் வந்துட்டு மூவ் ஆகும், பவுடர் இல்லை ப்ராடக்ட் எதுவுமே வந்து மூவ் ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸா ஐயோ மேக்கப் போட்டிருக்கோமே, ஸ்வெட் ஆகுதே, ஐயோ நாஸ்தி அப்படின்னு வந்து ஃபீல் ஆக வேணாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஃபேஸ் வந்து இந்த நேச்சுரலா என்ன கலர்ல இருக்கோ அதை மேட்ச் பண்ற மாதிரியே நான் வந்து ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிப்பேன். அண்டர் ஏரியா மட்டும் கொஞ்சோண்டு பிரைட்டன் பண்ணுவேன். நான் இந்த ஒரு சைட் மட்டும் காமிக்கிறேன் என்னுடைய நேச்சுரல் சம்மர் மேக்கப் எப்படி இருக்கு அப்படின்றது. அப்போ யூ வில் கெட் டு நோ லைக் எந்த அளவுக்கு அது நேச்சுரலா இருக்கு அப்படின்றது. நீங்க வந்து வீட்டுல தாராளமா இந்த மாதிரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் கைஸ், ஓகேவா. நான் கொஞ்சம் ஆரஞ்சு கன்சீலர் போட்டுக்கிறேன். அதுக்கு மேல கொஞ்சம் நார்மல் கன்சீலர் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இந்த வாயில இந்த இடம் அண்ட் இந்த இடம் போட்டுட்டு உங்க ஸ்பஞ்சில் இந்த மாதிரி, ஐயோ என் போன்ல ஃபுல்லா செட்டிங் மிஸ்ட். இந்த ஸ்பஞ்சில் இந்த மாதிரி கொஞ்சம் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு யூ பிளெண்ட் யுவர் கன்சீலர். ஸோ வாய் சுத்தி கண்ணு கீழே அண்ட் மேல அது என்ன மீதி இருக்கோ அது மட்டும் நெத்தியில போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய மீதி முகத்தோட அழகா மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு கலர் அப்படின்றதுனால இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பஞ்சில் இதுக்கு மேல என்ன மீதி இருக்கோ அது கோஸ் ஆன் தி ரெஸ்ட் ஆஃப் மை ஃபேஸ். இந்த கண்ணோ இந்த சைடு இதெல்லாம் வேற எதுவும் எக்ஸ்ட்ராவே கிடையாது. என்னுடைய டார்க் சர்க்கிள் மட்டும் இது எந்த அளவு மறைச்சிருக்கு அப்படின்றது. அடுத்தது ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர், ஜஸ்ட் என்னுடைய அண்டர் ஏரியாவை பிரைட்டன் பண்றதுக்கு. ஸோ இதையும் போட்டுட்டு நான் வந்து அதே ஸ்பஞ்ச் வச்சே பிளெண்ட் பண்ணிக்க போறேன். சர்க்குலர் மோஷன்ல இப்படி எலிவேட் பண்ணி போகலாம், எனக்கு அது பிடிக்காது, இப்போ பிடிக்கல, அதனால ஐ டூ திஸ். இது வந்து சப்போஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, திருப்பி ஏற்கனவே போட்டால அந்த கன்சீலர் ஒரு ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியானது, இது வந்து செஸ்னட் ஃப்ரம் டூ ஃபேஸ், அதை வந்து போட்டு திருப்பி அதே அந்த லைட்டர் ஷேட் மேலே நான் வந்துட்டு பிளெண்ட் பண்றேன். இது வந்து எனக்கு போதுமான கவரேஜ் அண்ட் ஃப்ளாலெஸ்னஸ் வந்து கொடுக்கும். இதுவே வந்து ஜாஸ்தின்னு ஃபீல் பண்றீங்கன்னா டோன் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை பவுடர் வச்சு செட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ஒரு மாதிரி க்ரீமியா நல்லா இருக்காது, ஸ்லைட் ஆகி மூவ் ஆயிடும். ஸோ நான் வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். காம்பேக்ட் லூஸ் பவுடர் ப்ரிஃபரபிளா நல்லா இருக்கும், பட் இப்போ நான் காம்பேக்ட் வச்சு நல்லா பேக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. எங்க கன்சீல் பண்ணமோ அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றேன். ஓகே, அதுக்கப்புறமா கொஞ்சமா ஒரு காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து திருப்பி இந்த கண்ணு கீழே மட்டும் போட்டுக்கிறேன், வாய் கீழே வேண்டாம், இது ரொம்ப பிரைட் ஷேட். ஸோ இப்படி மட்டும் வச்சுட்டு ஐம் ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் இட் இந்த லூஸ் பவுடர் பஃப் வச்சு, லூஸ் இல்லை ட்ரை பவுடர் பஃப் வச்சு இது இப்படி கொஞ்சம் செட் ஆகட்டும். மீன்வைல் இந்த எட்ஜஸ் எல்லாம் நான் வந்துட்டு சரி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸும் இட்ஸ் அப் டு யூ. நீங்க நேச்சுரலா பண்ணணும்னா ஜஸ்ட் ஏதோ இப்படி இப்படி இந்த ஸ்பூலி வச்சு ரன் பண்ணி கிளீன் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு பெரிய லைக் ஃபில்டு லுக் வந்து கிடைக்கும். நேச்சுரலா டென்ஸா இருக்கு அப்படின்னா. அப்படி இல்லைன்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் ஃபில் உங்க வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு வந்து எப்பயுமே இந்த மிட் ஏரியா அண்ட் எண்ட் ஏரியா மட்டும்தான் வந்து அழகா ஃபில் பண்ணிக்க பிடிக்கும். ஸோ ஐ எம் டூயிங் தட். இந்த ஃப்ரண்ட் ஏரியா வந்து ரொம்ப சாஃப்டா, சம்டைம்ஸ் கொஞ்சம் ஓவர் ட்ரா பண்ணிடுவேன், பட் நாட் டுடே. ஸோ இப்போ என்னுடைய அண்டர் ஐ செட்டிங் ஏரியா வந்துட்டு இப்படி இந்த ஸ்பஞ்ச் வச்சே ப்ரெஸ் பண்றேன் என் ஸ்கின்குள்ள அந்த பவுடர் அழகா உட்காரறதுக்கு. ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் நான் என்ன பண்ண போறேன்னா செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ண போறேன். உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல அந்த ஸ்கின் கேர் பண்ண ஜூவினஸ் அண்ட் மேக்கப் நான் நேச்சுரலா போட்டிருக்கிறதுனால இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்னஸ். ஸோ இது வந்து நேச்சுரலா ப்ரெசன்டபிளா தெரியறதுக்காக பண்றது. ஓகே, யார் வேணா பண்ணலாம், மென் விமன் ரெண்டு பேரும் பண்ணலாம். அண்ட் த்ரூ அவுட் த டே உங்களுடைய ஸ்கின் கேரும் வந்து அழகா உள்ள உட்கார்ந்துருக்கும் அதனால. ஸோ அடுத்தது நான் வந்துட்டு கொஞ்சோண்டு பிரான்ஸ் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் டு பிரிங் பேக் தட் வார்ம்த் அண்ட் டைமென்ஷன் என்னுடைய ஃபேஸ்ல. ஏன்னா இது லிட்ரலா பவுடர் மூஞ்சி மாதிரி இருக்கு இந்த சைட் அண்ட் ஐ டோன்ட் லைக் தட். ஸோ ஃபேஸோட இந்த சைட்ஸ்ல மோஸ்டா சைட்ஸ் தான், அப்புறம் இந்த ஜா லைன்ல
I apply this bronzer. Blush வேணும்னா போடலாம். Do you want me to apply blush? கொஞ்சோண்டு cream blush போடலாம். ஓகே, கொஞ்சம் நேச்சுரல் லுக் கிடைக்கும். cream blush கொஞ்சமா என்னோட கையில இப்படி எடுத்துட்டு இன்னைக்கு நான் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ண போறேன். யா, ஸோ ஒரு குட்டி பேக்கிங் ப்ரஷ்ல கை பின்னாடி எடுத்துட்டு பிளெண்ட் பண்ணிட்டு அதை எடுத்து என்னுடைய கண்ணத்துல நான் சாஃப்டா பிளெண்ட் பண்றேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான மேட் blush. ஸோ அது கொஞ்சம் நேச்சுரலான ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நம்ம வந்து ஒரு க்ரீம் ப்ராடக்ட் பவுடர் மேலே ஏற்றிருக்கோம் அப்படின்றதுனால. அண்ட் தென் ஐஸ், ஆல்ரெடி நம்ம பவுடர்லாம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம் அப்படின்றதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கும் அந்த முடி. அதெல்லாம் அதை சரி பண்றதுக்காக ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் என்னோட அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைன்ல, அப்பர் வாட்டர் லைன்ல கொஞ்சமா இப்படி, ஐ மீன் லேஷ் லைன்ல கொஞ்சமா இப்படி ஸ்கிரிபிள் பண்ணிட்டு கை வச்சு ஸ்மஜ் பண்றேன். ஜஸ்ட் என்னுடைய அந்த அப்பர் லேஷ் லைனை வந்து டென்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக. அங்க நிறைய பவுடர் நீங்க போட்டீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா இடம் இருக்க மாதிரி இருக்கும். அது ஏதோ நீங்க நிறைய எப்படி கன்சீலர் போட்டு கண்ணியே குட்டி ஆக்குன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு அப்ளை இது மஸ்காரா. ஸோ மஸ்காரா நான் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், பட் லோவர் லேஷஸ்ல கொஞ்சம் கம்மியா. லிப்ஸ்க்கும் நான் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஒரு சைடு மட்டும் ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வச்சுட்டு நான் லைன் பண்ணிட்டு ஒரு ப்ரௌன் லிக்விட் லிப்ஸ்டிக், அது மேலே ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஐம் ஜஸ்ட் பிளெண்டிங் அண்ட் இட் லுக்ஸ் ரியலி வெரி வியர்ட். ஸோ இந்த சைடு வந்து என்னுடைய மேக்கப் முடிஞ்ச ஃபேஸ். ஓ, ஒன் லாஸ்ட் ஸ்டெப், செட்டிங் மிஸ்ட். இது வந்து நல்ல அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் இன்னும் ரொம்ப கியூட்டா ஆப்வியஸா அழகா எடுத்துட்டு வர போகுது. அண்ட் ஆல்சோ மேக்கப் போட்டதும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கலர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இட் ஹேஸ் டு செட்டில் அண்ட் அது வந்து லைட்டா ஆக்சிடைஸ் ஆகும் நேச்சுரலா. நீங்க எவ்வளோ என்ன ஒரு பெரிய செமையான ப்ராடக்ட் போடுறீங்கனாலும் ஆக்சிடைஸ் கொஞ்சமாச்சும் ஆகும், 2% ஆச்சு. ஸோ அதெல்லாம் ஆச்சுன்னா இட் வில் லுக் டிஃப்ரெண்ட். அண்ட் திஸ் இஸ் மை ஃபேஸ் வித் மேக்கப், நேச்சுரல் மேக்கப், மை வே ஆஃப் நேச்சுரல் லுக்கிங் மேக்கப். ஓகே, அண்ட் திஸ் சைட் எதுவுமே பண்ணாத ஜஸ்ட் ஸ்கின் கேர் ஃபேஸ். சம்மருக்கு இது சூப்பர் அப்ராப்ரியேட்டா இருக்கும். ஏன்னா நம்ம இங்க சைட்லாம் வந்து பவுடர் மட்டும் தான் எடுத்திருக்கோம், நிறைய க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எதுவும் போடல. திஸ் இஸ் ஹவ் மை ஃபேஸ் லுக்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் மேக்கப் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. இது ரொம்ப வியர்டா இருக்கு, இப்படி ஒரு சைட் இப்படி பாக்குறது. நான் போயிட்டு டக்குன்னு இந்த சைடும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ரிசல்ட். நான் சொன்ன மாதிரி இது இப்போ ஃப்ரெஷ்ஷா இப்பதான் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால தான் அந்த நல்லா அப்படியே ஒரு பளிச்சு அந்த எஃபெக்ட்ல இருக்கு. ஒரு half an hour ஆச்சுன்னா இது இன்னுமே வந்து ரொம்ப நேச்சுரலான அப்படியே ஸ்கின்னுக்குள்ள ஸ்கின்னா வந்து அழகா மெல்ட் ஆகி சூப்பரா இருக்கும். ஸோ சம்மருக்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரி ஸ்கின்னை ப்ரொடெக்டும் பண்ற மாதிரி அட் த சேம் டைம் ப்ரெசென்டபிளாவும் இருக்கிற மாதிரியான லுக் இது வித் அ ஹேர் ஸ்டைல். அண்ட் இது வந்துட்டு எல்லா ட்ரெஸ்க்கும் வந்துட்டு சூட் ஆயிடும் மோஸ்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உபயோகமா இருந்திருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும், ரெண்டும் ஒண்ணுதான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. ஓவரால் பாடி கேர் அதுக்கும் வந்துட்டு நான் தனியா ஒரு வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.